வணக்கம் கடகராசி நேயர்களே வணக்கம். இப்போ நம்மளுக்கு கடகராசிக்காரர்கள் பத்தி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் சொல்லலாம், இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, ஆம், குழந்தைகளால் மன நிம்மதி இல்லாத தன்மையை உருவாக்குற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் குழந்தைங்க விஷயத்த ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதில் கான்ஃபிடென்ட் லெவல் உங்க குழந்தைங்களுக்கு இல்லாத தன்மை. குழந்தைங்க யாராச்சும் ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் தாழ்வு மனப்பான்மையுடைய பெண்ணாக மாறுவாள் அப்படிங்கிறதாக இருக்கும். அதே சமயம் நீங்க வழிபட வேண்டிய இடத்தில் ஒரு அம்மனை வழிபட்டுக்கிட்டு இருந்தவங்க விட்டிருப்பீங்க. அதனால் ஒரு அம்மனுடைய வழிபாடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்குள்ள அவமானங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே சேவிங்ஸ்ல தான் உருவாகும். நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, அந்த சேர்த்து வச்சதுல யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா, ஒண்ணு அத எடுத்து செலவு பண்ணவங்கள நீங்க அவமானப்படுத்துவீங்க. இல்ல, நீங்க சேர்த்து வைக்கிற ஒரு பொருளை வீட்ல உள்ளவங்க எல்லாரும் அவமானமா பேசுவாங்க. இது இது பெரிய பொருள், இத சேர்த்து வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதை அவமானப்படுத்துற விதமாக பேசுவார்கள் அப்படிங்கிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த தவறான ஒரு உறவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த உறவு பாலங்களை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த உறவினால் உங்களுக்கு ஏற்படும் அவமானங்கள் ஏற்படும். அதனால தவறான உறவுகள், நெகட்டிவான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அவமானமாக இருக்கும். தயவு பண்ணி கடகராசிக்காரர்கள் எந்த கெட்ட பழக்கங்களையும் உருவாக்காதீர்கள். உங்களுக்கு இந்த போதை வஸ்துக்கள் இதெல்லாம் நீங்க உருவாக்குனீங்கன்னா, உங்க உடம்பு ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக் ஆகும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்ரோஷ தெய்வ வழிபாடுகள் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மனம் ரொம்ப சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய மனமாக மாறிவிடும். ஆனா கடகராசிக்காரர்கள் தன் சஞ்சலம் மட்டும் இல்லாமல் நெறைய அவமானங்கள், உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவமானங்களை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். அதனால கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷ தெய்வத்துடன் தொடர்புகளை குறைச்சு கொள்ளுங்க. வழிபாடுகளை குறைத்துக் கொள்ளுங்க. சாத்வீக தெய்வ வழிபாடை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க உண்ணும் உணவில் பழைய உணவுகள் ஏதாச்சும் உட்கொண்டீங்கன்னா, அது ஃபுட் பாய்சனாக மாறிவிடும். அதனால அந்த உணவு வகைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு காற்று தொற்றினால் நோய்கள் வரும் அப்படிங்கிறது இருக்கு. காற்று தொற்றினால் வரக்கூடிய நோய்களில் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அப்புறம் இந்த காற்று அதாவது இந்த ஆடி மாசம் அதுக்குள்ள காற்றினால் வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் கவனமாக பாருங்க. அதனால தான் நீங்க என்னன்னா, வேப்பம் அந்த ஆடி மாசத்துல நீங்க வேப்ப இலைய கொஞ்சம் ஒரு 2 கொழுந்தாவது நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு நோய்களும் வராது, இதுவும் வராது. அதனால உங்க வாயில் வேப்பங்கொழுந்த ஒரு 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 இலையாச்சும் வேப்பங்கொழுந்த வாயில் வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். அதேபோல் நீங்க அமாவாசை சமயங்களில் உங்களுடைய மருந்துகளில் சித்த மருத்துவம் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். அதனால சித்த மருத்துவ பதிலாக இந்த வேப்பங்குழந்து, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் காயம் போட்டு அரைச்சு ஒரு உருண்டையாக பிடிச்சு அத முழுங்கிருங்க. அது உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ கிளியர் பண்ணும். அதே சமயம் கணவன் அதாவது உறவுகளால் உள்ள பிரச்சனைகளை நீங்கும். அதாவது தவறான உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க கணவன் அல்லது மனைவியுடைய இளைய சகோதரர்கள் யாராச்சும் சகோதரிகள் இருந்தாங்கன்னா, சகோதரர்கள் முக்கியமா வரும். இளைய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாய்ன்னா தாய் வழியுடைய தங்கை அல்லது தங்கச்சி அல்லது தம்பி இவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது உங்களுக்கு அண்ணனாக இருந்தா கூட அவங்க தம்பி, தங்கச்சிங்க மாதிரி தான் ஆட்டிட்யூட் பண்ணுவாங்க. பொறுப்புகளை எடுத்து பண்ண மாட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப கோவமா வரும். அதனால அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும்போது, அங்க அவமானங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு அ ஒவ்வொரு நட்பு விஷயத்தில் எல்லாத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்க அன்பை எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ற மாரி இருக்கிற மாரி இருக்குது. அதுவும் குறிப்பாக குழந்தைகள். அந்த குழந்தைங்களுக்கு நீங்க எவ்வளவு அன்பு குடுத்தாலும் போதிய அளவு இல்லாத மாரி இருக்கும். அதனால இவங்க 2 பேருக்கும் எனக்கு நீங்க சரியா இது பண்ணல, என்ன சரியா கவனிக்கல, அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே இதுல இருப்பாங்க. அதனால அந்த கடகராசிக்காரர்கள் குழந்தைகளிடம் கொஞ்சம் கவனமாகவும், நல்ல அன்பாகவும் இருங்கள். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் தேவி வழிபாடை ரொம்ப அதிகமாக எடுக்கணும். அப்புறம் புற்றுக்கோயிலுக்கு போயிட்டு வருவது சிறப்பாக இருக்கும். அதிகமா புற்றுக்கோயிலுக்கு போயிட்டு புற்றுக்கோயில் மஞ்சள், குங்குமம் தெளிச்சுட்டு வர வர உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ரிமூவ் ஆயிரும். அதே மாரி வாயில் வைத்திருக்க வேண்டியது என்னன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த குங்குமப்பூன்னு சொல்லுவாங்களே, அந்த குங்குமப்பூவின் ஒரு இதழை எடுத்து வாயில வச்சுட்டே போனீங்கனாலும்,
உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. நீங்க நைட்டு தூங்கும்போது, படுக்கும்போது தலைக்கு அடியில் வைக்க வேண்டியது வந்து என்னன்னா, துளசி இலைய வந்து தலையில் வைத்து தலைக்கு தலகாணிக்கு கீழ வச்சு படுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நெகட்டிவான காலையிலேருந்து நைட் வரைக்கும் உள்ள துக்கம், அதாவது அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கங்கிற துக்கங்கள் வந்து உங்கள வந்து உங்களுடைய பாடி வந்து ரொம்ப நெகட்டிவா ஆக்காது. தூக்கத்தில் வந்து நெகட்டிவ் அலைகள்லாம் வெளிய வரும்போது, அத ஃபுல்லாவே அந்த துளசி இலை வந்து எடுத்துக்கொள்ளும். அதனால நைட்டு படுக்கும்போது தலைவாணிக்கு கீழ துளசி இலையை வைத்து படுப்பது சிறப்பாக இருக்கும். பொதுவா நீங்க என்ன நெனைப்பீங்கன்னா, நான் அதிக பாசத்தினால தான் எல்லாருமே அவமானப்படுத்துறாங்கன்னு நெனைப்பாங்க. நெனைப்பீங்க நீங்க. அப்படி இல்ல. அது வந்து அத தூக்கி மைண்ட்ல வைக்காமல் சில பேருக்கு தான் அதிக பாசம் மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கடவுள் குடுத்திருப்பாரு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு குடுத்திருக்கனால, அன்பை எல்லாருக்குமே அள்ளி குடுங்கள். அதனால் உங்களுக்கு தவறு எதுவும் நடக்காது. அவமானங்கள் படுவது உங்களுடைய மூதாதையர்களுடைய சாபத்தினால் இருக்கும். இன்னொன்னு வந்து உங்க சித்தப்பா அந்த மாரி அப்பா கூட பிறந்த அ தம்பிங்கள் அவங்களால அவமானங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த அந்த உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிட்டே இருந்தீங்கனாலும் சரியாயிரும். இது வந்து உங்களுக்கு நெறைய மாற்றங்களும், வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய இடமாக இருப்பதினால், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செய்யும்போது, உங்கள் வாழ்வில் நெறைய மாற்றங்கள், வெற்றிகள் வந்தடையும். இந்த அவமானத்தினால் வரக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா, இத 2 பேலன்ஸ் பண்ணக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன பாதிப்படைகிற நோய்கள், மனநிலை பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ பாரம்பரிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூதாதையர்கள் நோய்கள் உங்களுக்கு தொற்று நோயாக வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது சமயம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கால் பாதங்கள் வெடிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கால் பாதம் மட்டுமல்லாமல் உங்களுடைய அ கணுக்கால் அந்த சைடுல புண்ணுகள், அந்த புண்ணு அந்த அந்த மாரி கருங்கரு புள்ளிகள், புண்ணுகள் அந்த மாரி வந்து தழும்புகள் அதிகமாக இருக்கும். அதனால அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்த மாரி அதாவது மறைமுகம் யாருமே எதிர்பார்க்காத நோய்கள்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீர் தொற்றுகள் எளிதாக வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீர் தொற்றினால் உங்களுக்கு மூச்சு திணறல்கள் அந்த மாரி வரும். அதனால அதெல்லாம் கவனமாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நோய்கள் அதாவது கோல்டு சளி பிடித்தல் அந்த மாரி விஷயங்கள் எளிதில் உங்களுக்கு தொற்றிக்கொள்ளும். அதனால நீர் தொற்றுகள் வந்து கவனமாக இருங்க. அதே சமயம் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப நீட் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வராம தவிர்க்கலாம். அதனால கொஞ்சம் இந்த அந்த அதாவது உடல்ல வந்து அலர்ஜி வர்றது, ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வராமல் இருக்குன்னா, பசுமாட்டுக்கு உணவுகளை குடுத்தல். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை குடுக்குறது, அதெல்லாம் குடுக்கும்போது எள்ளு புண்ணாக்கு வாங்கி குடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கி குடுக்கும்போது உங்களுக்கு அந்த உடல் வரக்கூடிய அந்த அலர்ஜி, அந்த தன்மையெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சிறு சிறு வழிபாடுகள், சிறு சிறு நோய்கள் வழிபாடு இதுக்கெல்லாம் நான் தெய்வ வழிபாடுகள் சொல்லிட்டேன். அந்த தெய்வ வழிபாடு வந்து குலதெய்வ வழிபாடாக குலதெய்வம் சாரி ஆ காவல் தெய்வ வழிபாடாக எடுக்கலாம். மூதாதையர்கள் வழிபாடாக எடுக்கலாம். காளி தெய்வ வழிபாடாகளா எடுக்கலாம். மாந்திரீக வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அஷ்டமா சித்திகள் நிரம்பிய உச்சிஷ்ட கணபதி வழிபாடு கூட நீங்க எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த வழிபாடுகள் பண்ணி சிறந்த முறையில் வெற்றிகள் நெறைய பெற்று வாழ்வின் வளமான வாழ்க்கைகள் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.